எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு, அது வந்து விவாதிக்கலாமா வேண்டாமா அப்படின்றதுக்கு நேற்று ஒரு அடிஷ்னல் ஒரு வேர்டு விட்டார். சொன்னார் அதை பத்தி பேசுறது குற்றம் தான் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நம்ம அதை டீட்டெயில்டாக பேசினா சரியா இருக்காது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமை அந்த விவகாரத்தை பேசுவோம். எஃப்ஐஆர் லீக் ஆனது தவறான விஷயம். அதை மீடியா பிரேக்கிங்னு போட்டது அதை விட கொடுமையான விஷயம். ஆன்லைனில் அப்லோடு பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்சோ கேஸ் வந்து பிளாக் ஆகணும். ஆனால் அதை மீறி வந்து அது எக்ஸ்போஸ் ஆகுது. அதை டவுன்லோடு பண்ணி மீடியா பிரேக்கிங்னு போடுறது எந்த வகையில் நியாயம்? மீடியா எத்திக்ஸ் மீறி இருக்காங்க. அப்புறம் நீங்கள் கமிஷனர் கேள்வி கேட்குறீங்க, அரசியல் பண்ணுறாங்க. நீங்கள் சில ஏன் நம்ம வந்து பெண் பெயர் மாற்றப்பட்டுள்ளதுன்னு ஏன் போடுறோம் பிராக்கெட்டில்? ஏன் போடுறோம்? இந்த மாதிரி கேஸில் இந்த சிறுமியாக இருக்கட்டும் இல்லை வயது பெரியவர்களாக இருக்கட்டும் பெண் பெயர் மாற்றப்பட்டுள்ளது ஏன் போடுறோம்? அப்போது நீங்கள் அதை வந்து உங்களுக்கு டவுன்லோடு கிடைச்சது பிரேக்கிங் நியூஸு சமூக ஆர்வலர்கள் கொதிப்புன்னு போடுறது எத்தனை அயோக்கியத்தனமோ அந்த மாதிரி நம்ம அதை பேசுறதும் சரியா இருக்காது.